உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுவானதி, என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் உங்களை வர சொன்ன மாமா. அப்படியா? என்னது சொல்லு. ஏய் வானதி, ஏன் தயங்குற? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கே அவ்வளவு நேரம் வாய் ஓயாம பேசிக்கிட்டு இருப்ப. இப்ப என்ன இப்படி தயங்கிட்டு இருக்க? ஏய் என்ன, உன் மனசுல இருக்கிறத சொல்ல கூச்சமா இருக்கா? நான் வேணா சொல்லட்டுமா? இல்ல, நான் என் மனசுல இருக்கிறத சொல்லட்டுமான்னு கேட்டேன். எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு வானதி. நான் அதை சொல்லிட்டா உன் மனசுல இருக்கிறத சொல்ல உனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்ல. அதான் உனக்கே தெரியும்ல, சின்ன வயசுலே நான் என் படிப்பெல்லாம் விட்டுட்டு அப்பா கூட துணைக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இருந்தே நான் செய்யற வேலை மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது. அதனால மத்த எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு மாதிரி இந்த காட்டு பைய மாதிரியே இருந்துட்டேன். அதனால இந்த லவ் கிவெல்லாம் எனக்கு யாரு மேலேயும் வந்ததே கிடையாது. யார பார்த்துமே எனக்கு அப்படி தோணுது கூட இல்லை. இதுக்கு முன்னால உன்னை பார்த்தப்ப கூட அப்படி ஒரு நினைப்பெல்லாம் என் மனசுல சுத்தமா வந்ததே இல்லை. ஆனா எனக்கு நீதான் பொண்டாட்டியா வரப்போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னே தெரியல வானது. இப்ப என் மனசு பூரா நீதான் இருக்க. இப்பெல்லாம் உன் நினைப்பு இல்லாத நாளே எனக்கு இல்லை. இப்போ உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு தேவதை மாதிரி தெரியுது. இனிமே என் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட நீ மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு தோணுது. என் கூட இருந்த பசங்கெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ லவ் பண்ற பொண்ணு கிடைக்கலன்னா செத்து போயிடுவோம்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. இதே என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு நான் எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கே இப்ப அப்படிதான் தோணுது வானதி. என் வாழ்க்கையே இனி நீதான். அக்கா அக்கா அக்கா, என்ன ஆச்சுக்கா? மாமா கிட்ட போய் பேசுனியா? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னியா? அதுக்கு மாமா என்ன சொல்லுச்சு? அக்கா, நீ இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருந்தீனா நான் என்னன்னுக்கா நினைக்கிறது? என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. மாமா கிட்ட நீ சொன்னியா இல்லையா? என்ன தடி சொல்ற? எப்படி சொல்ற? மனசுக்குள்ள என்ன பத்தி அவ்வளவு ஆசையா வளர்த்து வச்சிருக்கிற மாமா கிட்ட நான் என்னத்த சொல்றது? என்னக்கா சொல்ற? நான் ஏன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு முன்னாடி மாமா அதோட மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடுச்சு. அது என்ன, அதோட வாழ்க்கையில வரப்போற தேவதைய பாக்குதுடி. அதோட மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு சொல்லுது. இப்போலாம் என்னோட நினைப்பு இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லுது. அதோட வாழ்க்கையில எல்லாத்தையும் விட நான் தான் முக்கியம்னு சொல்லுது. நான் இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மாமா கிட்ட என்ன என்னடி சொல்ற? என் மனசுல அருள் மாமா எப்படி இருக்குதோ அதே மாதிரி தானே கரிகாலன் மாமா மனசுல இப்போ நான் இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அதோட மனச உடைக்கிற மாதிரி நான் எப்படி இத சொல்ல முடியும்? மாமாவால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? அதுக்காக நீ மாமா கிட்ட எதையுமே சொல்லாம வந்துட்டியா? மனசு முழுக்க ஒருத்தரை வச்சுக்கிட்டு
அவர் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு தெரிஞ்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வலிய நான் எப்படி கரிகாலன் மாமாக்கு கொடுக்க முடியும்? அப்ப நீ உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்கவே இல்லையாக்கா? எனக்கு தெரியல சத்யா. எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கட்டும். ஆனா அத தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்குதான்னு தெரியல. இந்த புடவையை பாரு சார். இந்தாங்க சார். எப்படி இருக்கு? டேய் சார், என்ன விலை கூடுதலா எடுத்துட்டு வா போடா. நல்லா இருக்கா? இது உனக்கு பிடிச்சிருக்காமா? நல்லா இருக்கு, நல்ல டிசைன். அம்மா இங்க வாமா. ஏய், அதான் அருண் கூப்பிடுறான்ல, போய் என்னன்னு பாரு. இது எப்படி இருக்கு? நல்லா நல்லா இருக்கா? இருக்குல்ல? அம்மா உனக்கு எது பிடிச்சிருக்குமா? என்னடா இது? இதெல்லாம் கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரியா இருக்கு. இத கொடுத்து புடிச்சிருக்கான்னு வேற கேக்குற? நல்ல விலை வசதியான புடவையா எடுமா. சரிங்க மேடம். அம்மா டேய், நான் எடுத்து தரேன்டா. இவளுக்கு எடுக்கிறதா இருந்தா இந்த விலையே ரொம்ப அதிகம்தான். ஆனா இப்போ நான் ஏன் மருமகளுக்குள்ள எடுக்க போறேன். டேய், இந்த 75,000 ரூபாய் புடவை நல்லா இருக்குல்ல? நந்தினி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அண்ணி, இவ்ளோ வெள்ளையில சேலை எதுக்கு அண்ணி? நான் என் புள்ளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ தகுதிக்கு ஏத்த மாதிரி புடவை எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மேடம், இந்த புடவை இப்பதான் புதுசா வந்த டிசைன். விலை அதிகன்றதுனால யாரும் வாங்கல. இந்த புடவையும் நல்லா இருக்குல்ல? இத பாருங்க மேடம், இது நல்லா விலை இருக்குமா? அதிகம் தான். இந்த புடவை நல்லா இருக்கே. நந்தினி, அம்மா செலக்ஷன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த சாரி தான் பிடிச்சிருக்கு. நந்தினி, அம்மா எடுத்திருக்க புடவை நல்லா தானே இருக்கு, அதே எடுத்துக்கோ. அது நல்லா தான் இருக்கு அருள். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. அந்த புடவையை விட இந்த புடவையோட டிசைன் நல்லா தானே இருக்கு, உனக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். புடவைய கட்டிக்க போறது நான் தானே. அப்ப எனக்கு பிடிச்சது தானே எடுக்க முடியும். ஆ. சொல்றத புரிஞ்சுக்காம ஏன் அப்படி பண்ற நந்தினி? அம்மாவுக்காக இந்த புடவை எடுத்துக்கோ. நீ தான் புரிஞ்சுக்க மாட்ற அருள். கல்யாணங்கிறது என் லைஃப் முழுக்க ஒரு நாள் வருது. அன்னைக்கு எனக்கு பிடிச்ச புடவைய நான் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. எடுக்கிறதா இருந்தா இந்த புடவைய எடுங்க. ஏய், ஒரு நிமிஷம் கூட வா. வா. மா, என்னம்மா? அம்மா அவ இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள இவ்ளோ திமிரா நடந்துக்கிறா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.